என்ன ஒரே இருட்டா இருக்குது. இருட்டறையில் முரட்டு குத்தா. அட பாவிகள, மாஸ்டர் பச்சி போட்டதுக்கே என்ன கடத்துனீங்க. குயிக் ஸ்டார் ரோஷன் அடிக்கும் குஸ்கா, குயிக் ஸ்டார் ரோஷன் அடிக்கும் சரவெடி. இங்கே பாரு மச்சான், என் தலைவன் ஒரு படத்தில் நடித்தார், இப்போ ஒரே நேரத்தில் 4 படம் நடிக்கிறாரு. ஏன்டா நெசமாவே காரா சேவும் காத்துருவேன்னு அவ்வளோ பெரிய கிட்ட என்ன? டேய், என் தலைவன் போஸ்டர் நாசா சேட்டலைட்லேயே ஒட்டியிருக்காங்கடா. தம்பி, ஆமாவா? ஏன்? மேலே பறக்கிற பட்டம் தான் உங்களுக்கு தெரியும், அதை ஏற்றி விட்ட மாஞ்சாவை பற்றி உங்களுக்கு தெரியுமா? என்னண்ணா சொல்கிறீங்க? உன் தலைவன் வளர்ச்சிக்கு பின்னாடி ஒரு வரலாறே இருக்குதுப்பா. சொல்லுங்க தல கேட்போம். அதை நான் சொன்னால் நல்லா இருக்காது. இதா படுத்துட்டு இருக்கிற இருப்பார், அவரை கேட்டு பாருங்க, சும்மா புட்டு புட்டு வைப்பார். வா மச்சான் கேட்போம். தம்பி தம்பி தம்பி, அவரை சாதாரணமாக எழுப்ப முடியாது. யாரா நீங்க? உங்களுக்கு ஏடா வேணும்? நம்ம ஐட்டம். இந்த சரக்கை வாங்கிட்டு என் தலைவன் குயிக் ஸ்டார் ரோஷனை பற்றி உங்களுக்கு பெரிய வரலாறே தெரியுமாண்ணே? அதை சொல்லுங்கண்ணே. ரோஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணும். யாருண்ணே? 1947 சி 1987 ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு பையன் உட்காந்துட்டு இருந்தான். தம்பி, ரொம்ப கிட்ட போகாதீங்க, அங்கே நான் கக்கா போயிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் ஒரு பையன் கத்திக்கிட்டே ஓடியாந்தான். அப்போ நான் சிங்காரத்தை ஒரு பெரிய கேங்ஸ்டார்னு நினச்சேன். ஆனால் 1990 அவன் என் காதை வெட்டும்போது தான் அவன் சாதா சிங்காரம் இல்லை, சலூன் கடை சிங்காரன்னு தெரியும். அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும். சிங்காரம் வழக்கம் போல் கடைக்கு ரெடி ஆகிட்டு இருந்தான். அந்த நேரத்தில் சிங்காரத்துக்கு பிடிச்ச ஒரு பாட்டு ரேடியோ போட்டியில் போட்டிருந்தாங்க. என்னண்ணே ஓடாத பொட்டி மாதிரி இருக்கு, பாடுதுங்கிறீங்க? தம்பி, கதை சொன்னால் கதையை மட்டும் கேளு, ஊடால பேசாத. ஆத்தாடி என்ன உடம்பி, அங்கங்க பச்சை நரம்பி, இப்போது பாவாட எப்போது மேலாட. பேபிமா, என்ன காலையிலேயே சொம்படியா? வேலைக்கு கிளம்புங்களத்தான். இப்படியே ஆடிக்கிட்டு இருந்தா அடுத்து பூரிக்கட்ட தான் வரும். நான் தப்பிச்சு போயிடுறேன்னா. அடடா, பொண்டாட்டி கூவுற அத்தான் சத்தத்தோட இந்த ஆரன் சவுண்டு எவ்வளோ ஆனந்தமாக இருக்கு. என்ன அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சா? மட்டமான சரக்கோ. இங்கே பக்கத்தில் படுத்த இந்த ரம்பாவை ஊர் விஷயம் காணோம். என்ன கொழுப்பு இருந்தா இந்த பணம் ஓட்ட மாட்டேன் இவ்வளோ நேரம் கழிச்சு கடை திறந்துருப்பான். ஏன் அவ்வளோ லேட்டு? விடிய ரோட்டில் தூங்கிட்டு விடிஞ்சா உங்கள் கடையில் தூங்கணும்னு தெரியாது. ஸ்டோபேட் தலியா.
அல்வா மாட்டையும் அலப்பற தாங்க முடியலையே. இதுக்கு தான் இவ்வளோ அலப்பறையா? ம், கரும கரும. வா சிங்காரம். அண்ணே கட்டிங்க சேவிங்க அண்ணே. நான் அதுக்கு இப்போ கட்டிங் பண்ண உன் கடைக்கு வரேன். கொடுத்த பணம் என்னாச்சு? கொடுத்த பணத்தை வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். அண்ணே மீச தாடிலாம் பாருண்ணே பெருசு பெருசாக இருக்கு. என் கடைக்கு வந்திருந்தா நான் நல்லா பண்ணி விட்டுருப்பலண்ணே. உன் ஹேர் ஸ்டைல் பார்த்தாவே தெரியுது நீ எப்படி வெட்டுவீன்னு. உனக்கு ஒரு வாரம் டைமு. பணம் வரலிஞ்சுக்கா மண்டையை நான் சரிச்சு விட்ருவேன், புரியுதா? ஆளையும் மண்டையும் பாடுறான், பணம் கொட்டை சப்பி போட்ட மாதிரி. ஸோ எந்த நேரத்தில் இந்த அல்வா மாண்டையை மூஞ்சில முழிச்சனோ இன்னைக்கு குழப்பே பழங்கின மாதிரி தான் இருக்கும். ஓ. பேபிமா அத்தான் சொல்லுமா. எவ்வளவு கலெக்ஷன் அத்தான்? இப்போதாம்மா கடை திறந்தேன். அதுக்குள்ள எப்படிமா கலெக்ஷன் வரும்? சாயங்காலம் கலெக்ஷனோட வரமா? ஓகே அத்தான், உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். ஓகேம்மா, வச்சுட்டாடா. சரி, குடியாரெல்லாம் நம்ம கடையில் வந்து கும்மால் அடிக்கிற மாதிரி ஆகி போச்சே. யாரு? பேபி மாவா? பணங்கொட்டை முறைக்குது. வாயா, என்ன நம்ம கடை பக்கம்? அப்புறம் சிங்காரம் பொழப்பெல்லாம் எப்படி ஓடுது? ஏதோ பரவாயில்ல போயிட்டு இருக்கு. கட்டிங்க சேவிங்க. கட்டிங்க சேவிங்க. நிலவரம் யோ 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 என்னையா கட்டிங்க சேவிங்கன்னு கேட்டுக்கிற? நீ கொரட்டை போட்டு தூங்கிட்டு இருக்கிற. முதல் இது அடியா. ஏன் ஏன் என்ன ஏன் நீ வேற வீட்டில் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியல. நீங்க வந்தா கடையில் அப்படியே கொஞ்சம் நேரம் தூங்குறதியா? தூங்குறது சத்திரமா? வெளியே முடி வரதான் உன் கடைக்கு தான் ஓடணும். வந்துட்டானுங்க கடைக்கு தூங்குறேன்னு. அங்க ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கா, இவன் வேற ஒருத்தன். போனல யோ எந்திரியா எந்திரியா எந்திரிக்கா, தண்ணி அடிக்கிட்டு வா. நான் போயிட்டா உங்க கடைக்கு கஸ்டமர் வர மாட்டாங்க, பரவாயில்லையா? என்ன நீங்கள் சொல்கிற கதையில் இன்னும் குயிக் ஸ்டார் பற்றியே வரலையே என்ன? இரியா, இதுக்கு மேலே தான் உன் தலைமை என்ட்ரியே இருக்குது. அன்னைக்கு 2 சம்பவங்கள் நடந்துச்சு. அன்னைக்கு காலையில் 10 மணி இருக்கும். மேன்ஷன் ரூமில் ரேடியோ போட்டியில் ஒரு சாங்கு. ஒரு நாயகன் உதயமாகிறான், ஊரார்களின் இதயமாகிறான் அப்படின்னு ஒரு சாங்கு பாடிட்டு இருந்தது. ரஜினி, கமல், விஜய், அஜித், தனுஷ், சிம்பு இவங்க எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். வெளியில எடுத்து விட்டேன். நாரப்பயல ஹலோ சொல்லு மச்சி. டே மச்சி, நாளைக்கு ஆடிஷன் இருக்குடா. சரி மச்சான். காலேஜ் ஸ்டூடெண்ட் கெட்டப்பு. அப்படியா, சரி ஓகே. ஃபோட்டோ கொடுத்துருக்கேன், ரெடியா இரு. அப்படியா, சரி மச்சான், ரெடி ஆயிடுறேன். காலேஜ் ஸ்டூடெண்ட் கெட்டப்பு, கட்டிங் வேற பண்ணணும், ஷேவ் வேற பண்ண வேண்டியது போலயே. ஐயோ, காசு வேற இல்லையே. சரி, இருக்கவே இருக்காரு நம்ம சிங்காரண்ணே, போய் அவர்கிட்டயே கட்டிங்க பண்ணிடுவோம். நேராக போகிறோம், கெட்டப்ப மாத்திரம், ஆடிஷனில் கலந்துக்கிறோம், உடனே பெரிய ஹீரோ ஆகிறோம்.
அண்ணன் வேற இருக்காரான்னு தெரியலையே. வாப்பா கணேசா. நான் கட்டிங் பண்ணணும், நாளைக்கு ஆடிஷன் வேற போறேன். உட்காரு. சும்மா சூப்பரா ஹீரோ மாதிரி ஒரு கட்டிங்கை பண்ணி விடுங்கண்ணே. உட்காரு பண்ணிக்கலாம். அண்ணே இப்போ நீங்கள் பண்ண போகிற கட்டிங்கில் நம்மளை பார்த்த உடனே செலக்ட் பண்ணிடணும். அந்த மாதிரி ஒரு கட்டிங்கை பண்ணுங்க. சூப்பராக பண்ணிடலாம். நம்ம அழகுக்கு அறிவுக்கு நம்ம இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. நான் பண்ணாத கட்டிங்க கணேசா. ஸோ மறுபடியும் ஃபோனா? பேபிமா என்னம்மா அதுக்குள்ளே ஃபோனா? இப்போ தான் கஸ்டமரே வந்திருக்காங்க, அதுக்குள்ளே எப்படிமா கலெக்ஷன் வரும்? சாயங்காலம் கன்ஃபார்ம் கலெக்ஷனோட வருமா? சரி எப்படியா சமாளிமா. அண்ணே ஒரு விஷயம். சொல்லு கணேசா. காசு வேற இல்லைண்ணே, அடுத்த வாரம் கண்டிப்பாக கொடுத்துட்றேண்ணே. சரி கணேசா, நீ யாரு? நம்ம பயலாச்சே. சரிண்ணே சரிண்ணே. முடிஞ்சா அண்ணே என்னென்ன பண்ணி வச்சிருக்கீங்க? என்னென்ன இப்படி வெட்டி வச்சிருக்கீங்க? நான் எப்படி ஆடிஷன் போறது? ஆமாண்டா, நீங்க ஆடிஷன் போவீங்க, நான் ஆட்டிட்டு போட்டா ஓசிலே மங்கமாலான்னு வரீங்களா? நான் இப்படியே போனா என் பொண்டாட்டிட்ட பூரி கட்டையில தான் அடி வாங்கணும். எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? நீ இப்படியே போ, அப்பதான் உனக்கு புத்தி வரும். போ எந்திரிச்சு போ. காசு இல்லாம வந்துட்டு எதிர்த்து போ. எல்லாம் ஓசில மங்களம் பாருங்க வராங்கய்யா. இவ வேற. சொல்லு பேபிமா. நல்லா இருந்த மண்டைய இப்படி வெட்டி விட்டு ஆடிஷன் போக விடாம பண்ணிட்டாங்களே. என்ன பண்றது ஒன்றும் தெரியல. ஆடிஷனும் போச்சு, வாய்ப்பும் போச்சு. அவ்வளோதான், இல்லை நமக்கெல்லாம் இனிமேட்டு வாய்ப்பே கிடைக்காது. என்ன பண்றது? தலையெழுத்து எல்லாம். தம்பி அந்த பையனை கூட்டிட்டு வா. தம்பி சார் கூப்பிடுறாப்பா. அண்ணே போங்கண்ணே, கடுப்பேத்தாதீங்க. ஐயா சொல்லுங்க ஐயா சொல்லுங்க. தம்பி அடுத்த படத்தில் ஹீரோ நீ தான். உங்கள்கிட்ட பிடிச்சதே உங்கள் ஹேர் ஸ்டைல் தான். ஏற வண்டியில். சரிண்ணே. சேவு காத்தாவராயனை ரோட்டில் இருக்கிறவங்களை கூட்டிகிட்டு வந்து படம் நடிக்க வச்சேன். படம் 100 நாள் இட்டு. ரோஷன் வந்துட்டார், ஓடு 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 ஓடு. பார்த்தீங்களா, ரோட்டில் இருக்கிறவங்க கூட்டிகிட்டு வந்து மேடைக்கு வச்சா மேடையில் இருக்கிறவங்க கூட்டிகிட்டு வந்து ரோட்டில் விட்டு போயிட்டான். இதுதான் பொழப்பு. அன்னைக்கு மாறுந்து ரோஷன்கிற கணேசனோட வாழ்க்கை மட்டும் இல்லை, சிங்காரத்தோட வாழ்க்கையும் தான். தம்பி டோக்கன் ரெடி ஆயிடுச்சு, லைனாக வர சொல்லு. எல்லாம் வரிசை இல்லை.
வரிசையா வா. யாரா நீங்க? நீ யாரா? எனக்கு அசிஸ்டண்டா? நேற்றுலேருந்து இங்கே தான் ஸ்டெண்டே தெரியுமா? இதை பாருங்க. என்ன சார் திடீர்னு சொந்த ஊர் பக்கம்? என்னதான் இவ்வளோ பெரிய ஆக்டர் ஆனாலும் நம்ம பார்த்து வளர்ந்த தேட்டரில் என்னோட படத்தை பார்க்கறது தான் எனக்கு பெருமை. சார் உங்கள் வளர்ச்சிக்கு என்ன சார் காரணம்? என்னோட வாய்ப்புக்கு வளர்ச்சிக்கும் ஒரே ஒரு ஆள் தான் காரணம். என்னைக்கு சலூன் கடை சிங்காரண்ணன் என் தலையில் கை வச்சாரோ அன்னையிலேருந்து என் தலையெழுத்தே மாறிடுச்சு. நீங்களும் நம்பி போங்க, உங்கள் தலையெழுத்தும் மாறும். இது வரைக்கும் 10,000 கலெக்ஷன் இருக்கு பாஸ். 10,000மா? ஆமாம் பாஸ், அன்னி தான் ஃபோன் பண்ணுறாங்க, எடுத்து பேசுங்க. அத்தான், சொல்லு பேபிமா. நம்ம கடையில கூட்டம் ஆமா. அல்லதாமா? இது வரைக்கும் 10,000 கலெக்ஷனா இருக்கா? வீட்டுக்கு வரும்போது மல்லிகைப்பூவும் அல்வாவும் மல்லிப்பூ அல்வாவுமா? 4 நூற்றாண்டுக்கு அப்புறம் பணமண்டைக்கு இப்படி ஒரு சம்பவமா? இது ஒன்றும் முடிவில்லை, இனிமே தான் கதையே ஆரம்பம். இது ஒன்றும் முடிவில்லை, இனிமே தான் கதையே ஆரம்பம். இது முடிவில்லை, கதையே இனிமே தான் ஆரம்பம். இது முடிவில்லை, கதையே இனிமே தான் ஆரம்பம். நீ சரக்கு வாங்கி தரவரை நான் இதை தான் சொல்லிட்டு இருப்பேன். பைத்தியர் ஆயிட்டானோ? நான் இதை தான் சொல்லிட்டு இருப்பேன். இது முடிவில்லை, கதையே இனிமே தான் ஆரம்பம். இது முடிவில்லை, கதையே இனிமே தான் ஆரம்பம். பாட்டில்ல வேற நீ சரக்கு வாங்கி தரவரை நான் இதை தான் சொல்லிட்டு இருப்பேன். இது பைத்தியம். நீ சரக்கு வாங்கி தரவரை நான் இதை தான் சொல்லிட்டு இருப்பேன். நீ சரக்கு வாங்கி தரவரை நான் இதை தான் பைத்தியர் ஆயிட்டானோ? சரக்கு இவன் வேற வாங்கி தரவரை பைத்தியம் நான் மாதிரி இதை தான் பண்றான். சொல்லிட்டு இருப்பேன். இது ஒன்றும் முடிவில்லை, ஓடி இல்லாமோ இனிமே தான் கதையே ஆரம்பம்.